இன்றைக்கி வந்து மரம் நடுவதை பற்றி அன்றைக்கி நடவு பண்ணோம் இல்லைங்களா, அந்த நடவு பண்ணி கரெக்டாக 1 மாதமோ 2 நாளும் ஆகுது. இப்போ இந்த 1 மாதத்தில் என்ன ஆச்சுன்னா, விட்டு விட்டு கொஞ்சம் தூறல் மழைலாம் பெஞ்சதுனால ஃபுல்லாக வந்து களை வளர்ந்துருச்சு. களையை எடுத்தால் தான் நம்ம வச்ச செடி வந்து நல்லா தழைச்சி வளரும். ஆக நம்ம களையை வந்து சோம்பேறித்தனத்தால எடுத்தே ஆகணும் கஷ்டப்பட்டாத. அதுக்காக இன்றைக்கி வந்து காலையில் வந்து 7 மணிக்கெலாம் வேலையில் இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த களை வந்து கொஞ்சம் ரொம்ப மண் காஞ்சிருந்தாலும் எடுக்கிறது கஷ்டம். ரொம்ப சகதியாக இருந்தாலும் அதில் போய் மாட்டிக்கும். இது 2மே இல்லாத ஒரு பதமாக இருக்கிற மண்ணாக இருக்கும்போது அந்த மண்ணோட பதத்தை வச்சு தான் ஓட்ட முடியும் நம்ம. இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டுற இது வந்து வீடர், கெஜா வீடர். இது வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது ஈரோட்டில். ஒரு 35,500 ஆச்சு. இது வாங்கி நான் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நல்லா யூஸ் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய டிராக்டர் வேலையை கூட இது நம்ம வீட்டிலே நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் நினச்சா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிராக்டர்லாம் எடுத்து நம்ம வாடகைக்கு எடுத்தோம்னா அந்த வாடகை காசே வந்து ஏகப்பட்டு இந்த வண்டியோட ரேட்டுக்கு வந்துடும் அப்பப்போ. அதனால் நாங்கள் வந்து இப்போது இந்த மிஷினை வச்சு எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக இது வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து கண்டினியூவாக இது ஒரு 2 ஹவர்ஸ் ப்ராசஸ். இது இந்த களைச்செடி தகர்த்தது இது ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் காஞ்சிரும். ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே காய ஆரம்பிச்சிடும். காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம செடியை வந்து சுற்றி கையில் இந்த ஓரத்துலலாம் நம்ம பண்ண முடியாது. செடி ஓரத்தில் வந்து கையில் தான் கொஞ்சம் பிடுங்கி விட்டோம்னா செடி கடகடன்னு வளர ஆரம்பிச்சிடும். மகோகனின்ற மரம் அது. அந்த மரம் வந்து வளர்ந்து அது ஃப்யூச்சரில் வந்து இயர்ஸ் ஆகும்போது அந்த மரத்தோட வுட் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும். ஸோ நம்மளுக்கு இல்லைனாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்காக தான் அது பண்ணுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த மரம் வளரும் போது கூட வந்து இந்த மரம் மட்டும் கிடையாது, எந்த மரமே வளரும் போது கூட சுற்றி இருக்கிற இந்த சின்ன சின்ன செடிங்க, லைக் அன்வான்டான செடிங்க, இந்த புல், அப்புறம் வந்து கூட வந்து ஏதேதோ செடிங்கள்லாம் இருக்குது. அதை வந்து களை செடின்னு சொல்லுவாங்க. சும்மா இது லைக் எப்படி சொல்கிறது, கொடி மாதிரி வளர்ந்துட்டு வரும். அந்த மாதிரி வளரும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மரத்தோட சத்தையும் அது உறிஞ்சி எடுத்துரும். அதே மாதிரி இதுக்கு கிடைக்க வேண்டிய சத்தும் அது கிடைக்காது. இது வளர விடாது, அது பண்ணிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, அந்த களை செடி அப்படின்வாங்க, அது வளரும் போது அதை வந்து க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணணும்னா வந்து இப்படி வாங்க, அதை க்ளீன் பண்ணணும்னா வந்து அது ரொம்ப பெரிய வேலை. யூஸ்வலி பெரிய பெரிய இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்ம ரைஸ் ஃபார்ம்லலாம் வந்து டிராக்டரில் ஏறி எழுப்பாங்க. அங்கேயும் இதே மாதிரி விஷயம் நடக்கும். எல்லா இது வளர்க்கும் போது இந்த பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம சின்ன மிஷின், இந்த மாதிரி மினியேச்சர் மாதிரி ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மிஷினை வச்சு நம்ம வந்து களையெல்லாம் எடுத்துடுறோம். இப்போ எடுத்துட்டதுனால மந்த்லி ஒன்ஸ் இது ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம மரத்தோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் சாயிலும் வந்து கொஞ்சம் ப்ளெயினாக ஃபர்டைலாக நல்லா தெரியும். அதே மாதிரி மற்ற எந்த ஒரு பாம்பு, பூச்சி எது வந்து உள்ளே பூந்துக்கிட்டாலும் நம்மளுக்கு தெரியாது அந்த களை செடி இருந்தால். இது ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கிரவுண்ட் வந்து ப்ளெயினாக இருக்கும், மரம் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபர்டைல் சாயிலாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது.